வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிலிப் சேனல்ல தான் பார்க்க போறோம். நிறைய பேர் விக்ரம் ரோஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுக்கு தான் மன்னிப்பு வேற கேட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. என்ன பண்ணாங்க? Check the mic and make sure it sound right, boys. நீ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரியல. விக்ரம் எப்படி இருந்துச்சு, விக்ரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும். நல்லா இருந்துச்சு. எல்சி கமல்ங்கிற ஒரு நடிகர் இருக்காரு. ஆனால் அந்த நடிகர் வந்து ஒரு இளம் இயக்குனரோட பணிபுரிகிறாரு. எப்படி ஒரு அந்த ஒரு அனுபவமே எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆமாம், நான் வந்து கமல், நான் நீங்கள் சொல்வது போல எனக்கு வயது ஆகியிருக்கிறது, ஒரு முதிர்ந்த நடிகர் என்று என்னை கேள்வி பேச்சு பேசுவதாக புரிஞ்சது. ஆனால் இன்னைக்குமே நான் குழந்தை தான். மனசளவுலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த பொது சமாச்சாரங்கள்ல கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த விக்ரம்ங்கிற அந்த சின்ன குழந்தைய நடிச்சது. நீங்கள் வந்து ஒரு முன்னாள் கமல் கன்னியாக இந்த படத்தை போய் திரையில பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அதை ரசிச்சிங்க? இல்ல ஒரு இளம் இயக்குனரோட சேர்ந்து ஒரு கமல் கண்ணில் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாண்டிங்கே வந்து திரையில உங்களுக்கு ஒரு அனுபவமா எப்படி இருந்துச்சு? சொல்லவே மாட்டாரு. ஒரு நல்ல வரப்போகுது, நம்ம அதை கொண்டாடி தீர்க்க போறோம் அப்படிங்கிறீங்க. அப்ப தியேட்டர்ல போய் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அதை ரசிச்சு கொண்டாடுறீங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. ஓகே சார், மாப்பிள்ளை எனக்கு சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. ஸோ விக்ரம் வந்து ஆக்சுவலாக கதை என்ன? குருவாய் த ஏஜென்ட். இந்த விக்ரம் படத்தில் பார்த்தோன்னா ஒரு போதைப் பொருளோட ஒரு ரா சப்ஸ்டன்ஸ், அதாவது யுவனின் சதை பிண்டங்கள் அங்கே அப்படியே வெட்டி வைக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. காய வச்சு பொடியாக்கி வெள்ளை கலர் கோடு போட்டு மூக்குறது. இந்த போதைப் பொருள் வந்து போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக சந்தனம் அண்ட் குரூப் அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. பேட்டி வகையரா ஒட்டிக்கோ கட்டிக்கோ. இப்போ இந்த போதைப் பொருள் வந்து யாருக்கு கிடைச்சது? சந்தனமுக்கு கிடைச்சதா? அவர் கைப்பற்றினாரா? இல்லை போலீஸ் வந்து அதை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கமல் தான். கமலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையே கிடையாது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாஸ்க் ரிமூவ் பண்ற வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னவா நடிகர். முகமூடியை போட்டு பண்றாரு, அது அப்படியே எப்படி தெரியும் முகமூடிக்கு ஒரு நடிப்பு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடுறதுலாம் அப்படியே தெரியுது. அதை வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த அமர் போலீஸ் வந்து இது வந்து கண்டிப்பா இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. சார், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அதெல்லாம் இப்படி முகமூடிக்கு வெளியே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏஜென்ட் விக்ரம் வந்து தன்னுடைய பேரனுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேரன் யாரு? அவர் நடிச்சிருக்க வேண்டிய ரோல் தான், பட் இந்த படத்தில் அவர் நல்ல அண்ணல ஒரு சின்ன ஒரு வளர்ந்து வளரும் கலைஞருக்காக அந்த இடத்த விட்டு கொடுக்குறோம். அந்த பேரனுக்கு பார்த்தோம்னா இல்ல பேரன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிறு விக்ரம் பெரு விக்ரம்னு வச்சுக்கலாமா? இச்சிறு விக்ரம்குள்ள அளப்பெரும் பிரச்சனை வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா காலத்தின் சோகம். என்னன்னா அவர் வந்து ஹார்ட்ல தோலா, அந்த ரெஃபரன்ஸ் தோலா. அவன் தன்னுடைய தொட்டில் காலங்கள்ல இருந்தே ஹெட்செட் போட்டுட்டு வரான். ஹெட்செட்ல வந்து வெளியே வந்து போதைப் பொருள் பரவுறதை தடுக்கிற நம்ம விக்ரம் வந்து சின்ன அதாவது யுவன் பாடங்களே இசைக்கு வெளியே இருக்கிற அந்த அசுத்தமான சத்தங்கள் எதையும் கேட்கறாங்க. அவையும் பரிசுத்தமா வளர்றான். போர்கொண்ட சிங்கம்ங்கிறது ஒரு அருமையான ஒரு பாடல். ஆக்சுவலா அது எனக்கு தெரிஞ்சு அதை டான் படத்துக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலை தன்னுடைய மாரோடு வச்சுக்கிட்டு நடக்கிற ஒரு மகன், அப்பா அப்படியே தரையில தேஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பா இப்படி ஒரு காட்சிக்கு போர்கொண்ட சிங்கத்தை நான் வீணடிக்க விரும்பலன்னு சொல்லி அதை வந்து இந்த படத்துல போட்டு வீணடிச்சிருக்கேன். படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. அவரோட கண்ணு மட்டுமே பேசிட்டே இருக்கு. பாயத்துச்சிடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில் எனப்படுகிற அமர், அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய காயத்ரி. யாரை லவ் பண்றோம், எதுக்கு லவ் பண்றோம், அவன் என்ன வேலை பார்க்கறான் ஒன்றும் தெரியாது. நீ என்ன வேலை பார்க்க கேட்டனா
அதான் கடைசி அதாவது நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஹிண்டை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இறப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு, அதாவது வாழ்க்கையில பெருஞ்சோகம் இருக்கு. யார இந்த கேரக்டர் போலாம்னா ஒண்ணு புருஷன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திருநங்கைய மாதிரி திரும்ப வரும், லெஸ்பியன் பார்ட்னரை கொண்டுருவாங்க, எதுக்கு சாகரனே தெரியாம செத்து போற ஒரு கேரக்டர். ஒரு ஒரு மெல்லிய ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதுல வச்சு உன் கழுத்தோர சிவப்பு அந்த சந்தனத்திற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு பிரச்சனையப்ப அடி வாங்கி விழுந்துனா அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஆவி பிடிக்கலாம் கிருகிருன்னு ஆகி எழுந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடும். லூசி, லிமிட்லெஸ் போன்ற படங்களில் இருந்து கடன் வாங்கப்பட்டு இருக்கக்கூடிய டேப்லெட்டுகளை வச்சிருக்கலாம். இப்ப புரிஞ்சுதான் அவனுக்கு ஏன் 3 கொண்டாட்டின்னு. கிளைமேக்ஸ்ல சில ஷார்ட்லாம் காட்டுறாங்க, அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல யாரோ ஒருத்தர் வராரு புதுவாடு. அவ்வளோ பார்க்குறீங்க, என்னடா இந்த கட்டிங் பிளேயர் வச்சு சுத்திட்டு இருந்தவனுக்கு இப்படி ஒரு பில்டப் ஷாட்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ரோலக்ஸ் சூப்பரா இருந்தது, பார்க்கறதுக்கு வேறமா இருந்துச்சு. நல்லா அந்த சூப்பரா இருந்துச்சு. நம்ம பெருவிக்ரம் வந்து சிறுவிக்ரம பாதுகாத்துட்டே வர்றாரு. ஒரு இடத்துல சிறுவிக்ரமுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து நின்றுது. உடனே அதை வந்து எடுத்து நம்முடைய ஃபகத் ஃபாசில் கையில கொடுக்குறாங்க. அவரு ஃபகத் ஃபாசில் எடுத்து என்ன பண்றது தெரியும் சார், நீங்க வந்து 2 ஃபிங்கர் இருக்கா, அதை வைங்க நிப்பிள் மேல வைங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து புஷ்அப் பண்ணிருக்காங்க, 2 ஃபிங்கர் புஷ்அப். மேம் எந்திரிக்கிறதா, சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஃபுட்பால் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்றப்ப அதிர்ஷ்டவசமா என்ன ஆயிருது அப்படின்னா, எதிர்பாராத விதமா அப்படிங்கும், இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த போர்க்களத்திலே யாமினிக்களும் பொம்மிக்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நான் டீனாவை நேசிக்கிறேன். பர்ஃபெக்ட் வைஃப் மெட்டீரியல். படத்துல வந்து ஆண்டவரோட டயலாக் டெலிவரி அது வந்து அவரு யூஸ்வலா அவர் பின்னிடுவாரு. அதுவும் வந்து இதுல அந்த படம் ஆரம்பத்துலலாம் நார்மலா சார் இது ட்ரக் சார், இது ஒரு ஐடியாலஜி சார், இது வந்து ஏதோ மகனுக்காக அப்பா ரிவெஞ்ச் எடுக்கிற கதை நீங்க டீகோட் பண்ணிடுவீங்க, வேண்டாம் ப்ளீஸ் ட்ரக் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ் நெருங்க என்ன ஆயிருது, சார் இது உங்களோட யூனிவர்சிட்டி எல்சியோ, ஆனா இந்த இடத்துல கமல்கே சம்பந்தம் உள்ள வந்து ஒரு சென்னை ஸ்லாங்ல டயலாக் பேசினா எப்படி இருக்கணும் சின்னங்க பாம் அசத்துங்க எடுத்துன்னு வாங்கப்பா, போனீங்களா கடை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து தன்னுடைய மெட்ராஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து அவர் நேச்சுரலாக பேசுங்க அப்படின்னு சொன்னால், ஓ அந்த படத்தில் இருக்கிற அந்த வாய்ஸ் மாதிரி பேச சொல்றீங்க, அந்த ஸ்லாங் வாய்ஸ் எடுத்துடலாம், ஓகே அப்படிதான் அவருக்கு இருக்குமே ஒழிய தன்னுடைய நிஜ குரலை மறந்து தொலைந்து அங்கே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டை போல அந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம நேரத்தில் வேற எங்கெல்லாம் சொல்றது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பானி டைலாக் சசிகுமார் வாய்ஸ் இருந்துச்சு பார்த்துக்காங்கிறதெல்லாம் வேற மாதிரி. அது கரெக்டான பிளேஸ்ல இருக்கு, கரெக்டான இடத்துல இருக்கு. நான் வந்து அந்த சீனை எப்படி எடுத்திருப்பாங்கிற ஒரு கேள்வி வந்தது. சார் ஒண்ணு சார், ஒரு சீன் ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க, அப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க, அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ண போறோம், என்ன பார்த்துக்கலாம், அந்த அந்த ஒரு கேஷுவல் அந்த ஒரு வைப்ல வேணும் சார். போலாம் ரோலிங் ஆக்ஷன். ஓத்தா பார்த்துக்கலாம், ஓகே ஓகே டேக் ஓகே ஓகே சார் கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் அந்த மீட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கேஷுவலாக கொடுத்துடலாமா சார்? ஓகேவா? ஓகே 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 ஆக்ஷன். ஓத்தா பார்த்துக்கலாம், அப்படியே ஓகே ஓகே சார் டேக் ஓகே டேக் ஓகே ஓகே பேக்கப். எனக்கு நீங்க வேற ஏதோ எதிர்பார்க்குறீங்கன்னு தோணுது சார். ஆமா சார், ஆமா சார், அதேதான் சார், அதேதான் சார், நேச்சுரலா டிஃபரெண்டா கேஷுவலா அதே எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி அதான் சார் எதிர்பார்க்குறேன். ஓகே இன்னொரு தடவை போலாம், ஓகே சார் ஓகே ரோலிங் ஆக்ஷன். ஓத்தா பார்த்துக்கலாம், ஓகே டேக் ஓகே. என்ன சொன்னாலும் யுத்தம் பண்ண போறேன் நீ வெளியில கிட்ட போறாரு. கமல் படம்னாலே இதெல்லாம் சகஜம் தானே, அங்க போய் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத வந்து அங்க வந்து அப்பா அடே அப்பா அங்க ஃபேண்டஸில அவங்க ட்ரை பண்றாங்க. ஆமா ஹேண்ட் கப்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பெட்ல கட்டி போட்டு
எல்லாம் ஓகே ரியல் கமல் ஃபிலிம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கறப்ப நான் இருக்கிற ஊர்ல வேற எவனுமே பானிபூரி விற்க கூடாதான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அருமையான சீன்ல தன்னுடைய பண்டங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காப்ல. அணி வந்து கடையை ஓபன் பண்ணணும்னு ஆண்டவர் வந்து கோட்டங்கட்டாரா சாவே. இந்த இடத்துல விக்ரம் தன்னுடைய வேலையை மறந்து ஜன்னல்லையே குச்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். என்ன படமே என்னது, என்ன நடந்துட்டு இருக்கு? இதை கண்டுபிடிக்கிற அமர் வந்து அந்த காஸ்டியூம் கிட்ட கேட்குறாங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன பிசிக்கலா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் தானே, ஹக் ஃப்ரெண்ட்லி ஹக் ஒன்று பண்றாரு. அதை தெரிஞ்சுக்காரோ ஃபிலிம் பை ராதாமோகன். இப்படி இருக்கிற விக்ரமோட வாழ்க்கையில அவரோட பையன் பிரபஞ்சனோட மனைவியா வர ஒருத்தங்க இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து இவர் வந்து அப்பாவா பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் அங்கிளா பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் மாமாவா. ஆர்டர் ஏதோ மாற்றி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அப்பா அங்கிள் மாமா அப்புறம் அந்த ஆளு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதில் எப்போ இவங்க வந்து அந்த ஆளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்து குடிச்சிட்டு வர்றது அதெல்லாம் நினைக்கிறீங்க, அது கிடையாது. இவர் வந்து மருமகனும் குழந்தையும் படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த ஆளு அப்படிங்கிறது வந்து ஃபிலிம் போய் சாமி மற்ற இடத்த கூட கிளாரிஃபை பண்றாங்க. அவர் குளிக்கிறது இல்லை, அந்த இது வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு போறது வந்து வேற ஒரு காரணத்துக்காக, இவர் வந்து கஞ்சா அடிக்கிறது இல்லை, எல்லாமே செட்டப் தான் அப்படின்னு. ஆனா இந்த இடத்த மட்டும் அப்படியே ஓப்பன் எண்டிங்கா விட்டாங்க. ஃபிலிம் பை சாமி. இப்படி இந்திய நாட்டிற்காக ஒரு ஏஜென்ட்டா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சதுக்கு கிளைமேக்ஸ்ல மருமகள் முன்னாடி ஃபுல் டைம் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய ஒருவனா மாறது தான் விக்ரம் படத்தின் கதை. மொத்தத்துல படம் எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட்டும் பண்ணணும். அதாவது அல்காரிதத்தை வெல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் அமைக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பர்டிகுலரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க நினைப்பீங்க, கீழே ஒரு தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எவ்வளவு டொனேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணலாம். நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? பயங்கரமா கொஞ்சம் சூர்யா மட்டும் வாண்டடா ரொம்ப மோசமா ஓட்டியிருக்காங்க. அது ரொம்ப டூ மச் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாம கமல் அவங்களுக்கு வந்து ஆக்டிங்கு, அதாவது ஒரே மாதிரி ஆக்டிங் பண்ற சொல்றதும் தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவரோட படம் நிறைய பார்த்துருக்கோம், அவங்களும் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் பண்ணணும்னுக்காக பண்ணாங்க தவிர இது அப்படிதான் எடுத்துக்கணும். இது இவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லா படத்தையுமே ரோஸ்ட் பண்றாங்க, எல்லா ஹீரோயும் ரோஸ்ட் பண்ணதான் செய்யறாங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஆனா சூர்யா பண்ணது கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. எனக்கு அது புரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்பதான் தெரிஞ்சு அந்த கட்டிங் பேர்னா அந்த இன்னும் வச்சிருப்பாரு அந்த பேர் சொன்னோடனே எனக்கு புரியல, என்னடா இது நான் மாத்தி இவங்க சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். அப்ப இதுக்காக தான் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோ நாங்க பாக்கல. ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இதெல்லாம் ஃபுல்லா இவங்க ஏன் அப்படி இந்த படத்தையே ரோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏன் அப்படின்னு. ஏன்னா இந்த படம்லாம் நாங்க 2 பேரும் தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியும். இந்த படமே ரோஸ்ட் பண்ணிட்டாங்களே. இது டிவிலேயே நானே ஒரு 8 வாட்டி 10 வாட்டிக்கு மேல பார்த்திருப்பேன் அந்த படத்தை. அப்படி ஒரு படம் இது. இப்படி ஓட்டி வச்சிருக்காங்க. அவங்க வந்து இத ரோஸ்ட் பண்ணனும்னே பண்ணிருக்காங்க. ஆனா அதான் சில இடத்துல மாத்தி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் போயிட்டாங்க, கம்மி பண்ணிருக்கலாம் தான். அழகா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்